நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எலிசபெத்தை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் எங்கே வருதுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக நம்ம வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். என்னோடு கூட சேர்ந்து முதல் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து ஏகோபித்து வாசிக்கலாமா? லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஆசாரிய வகுப்பை அவள் பெயர் எலிசபெத். இதுதான் எலிசபெத்தை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வர்ற இடம். இதுதான் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் குடும்பமாய் ஆண்டவரை சேவித்தது உண்டு. அவர்களுக்கு ஏற்ற மனைவிகள் அமைந்தது உண்டு. ஆனால் எல்லாருடைய பேரும் வேதத்தில் குறிப்பிடப்படலை. ஆனால் இங்கே 2 பேருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டு அவர்களை குறித்து ஒரு அழகான அவங்க ஆசாரிய முறைமையின்படி 9வது வசனம், தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் தூபம் காட்டுகிறவர்கள். 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக. நான் எலிசபெத்தை குறித்து நாளைக்கு தான் நான் பேச போகிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டு நம்ம இருதயங்களை அந்த சத்தியத்திற்கு நேராய் நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள போகிறோம், அதற்கான சில வேதத்தின் ஆழ் தத்துவங்களை முன்னுதாரணம் காட்டி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இவர்கள் இருவரும் தேவனிடத்தில் பெற்ற கற்பனைகள் வெளியே நடக்கிறதற்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம். அநேக தாய்மாருக்கு இதை படிக்கும் போது ஏக்கமாக இருக்கும். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், என் கணவர் அந்த அளவுக்கு இல்லையே. ஆண்கள் கூட்டத்தில் வச்சா அநேக தகப்பன்மாருக்கு நான் தேடுற அளவு என் மனைவி ஆண்டவரை தேடலையே. அப்போ 2 பேரும் ஒரு மனமாக ஆண்டவரை சேவிக்கிற சேவகத்தில் ஏதோ விசேஷம் இருக்குது. ஒரு விளையாட்டான காரியம். நான் எங்கள் சபையில் இந்த கப்பு ஜோடிகளுக்கு திருமணமான தம்பதியருக்கு ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஃபேமிலிக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பாஸ்டர் யோசித்து ஜாடிக்கேற்ற மூடின்னு பேர் வச்சார். என்னவா? மீடியா பசங்களை கூப்பிட்டு, கண்ணா இந்த மீட்டிங்க்கு அந்த பேம்ப்லெட் அந்த நோட்டீஸ் எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி படம் போடலான்னே ஒருத்தன் சொன்னால், இவ்வளோ பெரிய ஜாடி எப்படியா, அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத இத்தினூண்டு. அவன் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இன்றைக்கி நிறைய ஜாடிக்கேற்ற மூடி எப்படி தான் இருக்குது. இதுக்கு இட்லி பிடிக்கும்னா அவருக்கு இட்லியே ஆகாது, இவருக்கு ஃபேன் பிடிக்கும்னா அந்த அம்மாவுக்கு ஃபேனே. ஆனால் அப்படி தான் ஜோடி சேரும். தோற்றத்தையும் சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் எல்லாம் வச்சுட்டு நான் நோக்கம் ஒரு திசை என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேருமா சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க போகிறோம், தேவனுடைய நிறைவான கட்டளைகள் என் வாழ்க்கையில் எப்படி நியமங்களின்படியும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் எனது வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்றதுல ஃபோக்கஸாக ஒரு கணவன் மனைவி இருந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் தான் இந்த எலிசபெத் சகரியா போல. அல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் இங்கே சகரியா யாரும் இல்லை, எல்லாரும் எலிசபெத்தாக இருக்கிறதுனால வில் ஸ்டிக் ஆன் எலிசபெத். எலிசபெத் அப்படின்ற அந்த வார்த்தை ஏழுனாலே நமக்கு தெரியும். ஏழுனாலே அது என்னத்தை குறிக்கும்? ஆண்டவரை குடிக்கிற எல்ஷடாய். ஏல்னா அங்கு யெகோவா தேவனுடைய நாமம் தன்னுடைய பெயரிலேயே ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை எலிசபெத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. ஷபத் ஷவா அப்படின்னா 7 பரிபூரணம், சத்தியத்தினுடைய முழுமையாக்கம் அப்படின்னு அர்த்தமாமா. என்ன ஒரு அழகான பெயர். இப்படிப்பட்ட பெயரை தரித்து கொண்டு இவள் ஆரோனுடைய வம்சாவழி வந்த ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஆரோனின் மனைவி பேர் எலிஷாமா. அந்த சொந்தக்காரங்க பேரையே அப்படி வச்சுக்குவாங்க. யோவான் பிறந்த பிறகு பேர் வைக்க போகும்போது, யோவானா உங்கள் சொந்தக்காரில் யாருக்கு அந்த மாதிரி பேர் இல்லையேன்னு சொல்லுவார் ஆசாரியன்.
அப்போது அந்த அந்த வழி வழியாக அந்த பெயர்களை வைக்கிறது அவர்களுக்கு பழக்கம் என்று பார்க்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பெயரை தரித்து கொண்டிருந்த இந்த எலிசபெத்தினுடைய சுவாபங்கள் அநேகம் என்னை வியக்க வைத்தது. அதை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு குடும்பம் கட்டமைக்கப்படுவதற்கு பெண்ணினுடைய ஈடுபாடு எவ்வளோ முக்கியத்துவம். நான் உங்களுக்கு போன முறை வரும்போதெல்லாம் பெண்களை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கிறேன். வேதத்தினுடைய அநேக நம்ம புரிந்து கொள்ள முடியாத காரியங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவது என்பது என்ன என்பதை சொல்லி கொடுத்தேன். இங்கே குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்குது. ஆமாவா? பெண்கள் இல்லாமல் குடும்பம்னா எப்படி? அம்மா அப்பா பிள்ளைங்க இருந்தால் தான். பிள்ளை இல்லைன்னா அது குடும்பமே இல்லை. எலிசபெத் மலடியாக இருந்தது நமக்கு தெரியும். அதை பற்றியும் நாளைக்கு சொல்ல போகிறேன். அப்போது குடும்பம் என்ற கட்டமைப்புக்குள்ளே வருவதற்கு பெண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் பெண்ணுக்கு கொடுத்துருக்கிறார். குடும்பத்துக்கே ஆண்டவர் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார். வேதம் ஆரம்பிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள் என்ற ஒரு குடும்பத்தில். ஆமாவா? வேதம் முடிகிறது எங்கே? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில். திராட்சை தோட்டம் குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. பரலோக ராஜ்யம் குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. தேவ சபை குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆமாவா? ஏசப்பா பிதா இவங்க எல்லாமே அம்மா அப்பா என் மூத்த சகோதரன் இந்த குடும்ப உறவில் தான் தேவனை நான் தேடுகிற தேடலே இருக்கு. அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவி யானவரே. எத்தனை பேருக்கு ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிட பிடிக்கும்? அப்பா அப்பா மகனான் மகனான் அப்பா அப்பா மகனான் மகனான். அல்லேலூயா. இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு. ஆண்டவர் அப்பான்னு வச்சுக்கிறதுல அம்மா அப்பா. ஒரு பையன் பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், இந்த பையன் யாருக்கு தான் செல்லமாக இருப்பான்? அம்மாக்கு. பொண்ணு அப்போ நம்மளாம் யாருக்கு செல்லம்? இப்போ சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து உங்களை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றவங்கெல்லாம் இருதயத்தில் கை வச்சு, ஏசப்பா உங்களை அப்பான்னு அழைக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. உங்களை வாய் நிறைய சொல்லுவோமா? ஏசப்பா ஏசப்பா எனக்காக ரத்தம் சிந்தி பாவங்களறை என்னை கழுவி பிதாவுக்கு முன்பாக என் நாமத்தை மறுதலியாமல் உச்சரிக்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எதையாவது அப்பான்னு கூப்பிட்டுருணும். 100 தடவை கூப்பிட்டாலும் சரிதான். அல்லேலூயா. அப்போ உறவு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் வேதமும் பரலோக ராஜ்யமும் கிறிஸ்தவமும் திருச்சபையும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் குடும்பத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். முழு உலகத்தை அழிக்கும் பொழுது என்ன பண்ணாரு? நீதிமான் நோவா மட்டும்தானே, முழு குடும்பத்தையும் என்ன பண்ணாரு? அவனுக்கு குடும்பம் முக்கியம் அப்படின்னு குடும்பத்தோட. லோத்து என்கிற தேவ மனிதன் அந்த பட்டணம் அழிக்கப்படும் போது குடும்பத்தோட பிள்ளைகளையும் ஆண்டவர் குடும்பத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனா ஒரு ஆண் மகன் தேவ மனுஷனா கூட இருக்கலாம், அரண்மனையை கட்டலாம், பெரிய பெரிய அலங்கங்களை கட்டலாம், இடிக்கப்பட்ட கூடாரங்களை எடுப்பித்து கட்டலாம், தேவாலயத்தை கட்டலாம், தேவ ராஜ்யத்தை கட்டலாம், தேறின வேத பாரகனாய் இருக்கலாம், ஆசாரியனாய் இருக்கலாம். he may do this and that. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவள் குடும்பத்தை கட்டுவதும் இடிப்பதுமான ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யாருடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார்? குடும்பத்தை கட்டுகிற தெய்வீக சுவாபம், அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். தேவராஜ்யம் கட்டுறது ரொம்ப ஈஸியா? இவ்வளோ வரைக்கும் ஆண்டவர் வாசஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்றவர் இத்தனை வருஷமாக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார் ஆண்டவர் நமக்காக. அப்போ தட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ரைட்? குடும்ப வாழ்க்கையும் அப்படிதான். குடும்பத்தை கட்டுவது லகு அல்ல. இருதயத்தில் கை வச்சுக்கோங்க எல்லாரும்.
நான் தான் இந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி. ஐ நோ இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இது ஈஸியான வேலை கிடையாது, எனக்கு தெரியும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வேலையை நான் உண்மை உத்தமமாக செய்வேன்னு சொல்லலாமா? அப்பாவை பார்த்து சொல்லலாமா? என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதரை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆமென். இதை பெண்களுக்கு நிறைய சொல்லணும். நான் அப்படியே சமாதானமாக இருங்க எல்லாம் சொல்கிறத விட இந்த குடும்பம் ஆண்டவருக்காக. போன முறை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். யோகபேத் மோசையை பெற்றெடுக்கும் பொழுது நாணர் பெட்டியில் வைத்து அனுப்புகிறாங்க. ராஜாத்தி கண்களில் அந்த பெட்டி படுது. அந்த பெட்டியை எடுத்த உடனே மிரியாம் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு தாயை கொண்டு வரட்டுமான்னு யாரை கொண்டு வராங்க? யோகபேத். உங்களுக்கு நான் சொன்னதுனால சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ ராஜாத்தி யோகபேத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாள். என்ன வார்த்தை சொல்லுவாள்? இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு. யாரு பிள்ளையை யாரு வளர்க்க, யாரு சம்பளம் கொடுக்கறது? எல்லா தாய்மார்களுக்கு சொல்கிறேன், எனக்கு இருக்கிற பிள்ளை, எனக்கு இருக்கிற குடும்பம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இதை நேர்த்தியாக கொண்டு போனால் ஆண்டவர் எனக்கு சம்பளம் தருவார். ஆண்டவர் கொடுத்த பணி. அந்த கவர்மெண்ட்டில் நான் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கேன். இப்போ ஏனோ தானோன்னு என் குடும்பத்தை நான் கொண்டு போக முடியுமா? அந்த குடும்ப வாழ்க்கையை நான் அசட்டையாக நினச்சேன்னா அது எனக்கு நிலைக்காது. என்ன பெரிய குடும்பம், அது ரொம்ப முக்கியத்துவமா? எல்லாரும் தானே அப்படி நினச்சோம்னா ஒரு விலையேற பெற்ற ஒரு தரமான கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டு போக முடியாது. எல்லா பெண்களும் ஊழியக்காரிகள்னு சொன்னேன். முதல் ஊழியம் என்னுடைய குடும்பம். எனக்கு கணவர் பிள்ளைங்களை பார்த்து நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ போய் ஊழியம் செஞ்சுட்டு வான்னு அனுப்பலைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. ஸோ குடும்பம் தான் எல்லாருக்குமே பேக் போன். ஆண்களுக்கும் அப்படித்தான். அதனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி எந்த அளவுக்கு பெண்கள் புரிந்து கொள்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. சில மைண்டில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அரண்களை போல பெண் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நான் முன்னுதாரணம் காட்டுறேன். அதற்கு முன்பாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் எஸ்தர் சரித்திர புஸ்தகத்துக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக படிக்கலாமா? எஸ்தர் 3:8. உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே, நல்ல கவனிக்கலாம், ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களிலும் விகற்பமாய் இருக்கிறது. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்லணும். பெருசாலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களோட அட்டென்ஷனை நான் திருப்புறதுக்காக சொல்லுகிறேன். தேசம் முழுவதும் ஜனங்கள் இருக்கிறார்கள். அதில் சகல நாடுகளிலும் அங்கங்கே கொஞ்சம் பேர் சிதறி இருக்கிறார்கள். எஸ்தர் காலத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மை போல அல்ல, கொஞ்சம் விகற்பமாக இருக்கிறது. Their law is totally different from our law. நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு மாறாக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது. ஆமான் அகாஸ்வேருவின் இடத்துல யாரை பற்றி சொல்கிறார்? இப்படி தெரிஞ்சவங்க சத்தமாக சொல்லுங்க, தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல. யூதர்களை பற்றி. இந்த உலகத்திலையும் ஒரு கூட்டம் இருக்கு. அது யாருன்னு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. எல்லாரும் சினிமா பார்ப்பாங்க, அந்த கூட்டம் சினிமா பார்க்காது. எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அந்த கூட்டம் பேசாது. ஞாயிற்றுக்கிழமையானா எல்லாரும் சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு அந்த நாளை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கூட்டம் பைபிளை தூக்கின்னு சர்ச்சுக்கு போவோம். யார் அது? நீங்களும் நானும் தான். அவர்களுடைய சட்ட திட்டங்கள் விகற்பமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக மக்களுக்குரிய சட்டம் எனக்கு ஏற்புடையதல்ல. அவங்க சண்டை போடுவாங்க, நான் சண்டை போட மாட்டேன்.
அவங்க பணிஞ்சு போக மாட்டாங்க. எதுக்கு? பெண்ணுரிமை பேசுவாங்க. நான் அப்படி இல்லை. எனக்கு வேதம் உரைக்கப்பட்டிருக்கிற சட்ட திட்டம், உலகத்து சட்டம் பெண்ணுரிமை பேசும். நான் இந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆமாவா? எனக்கென்று ஒரு வழியை நான் நியமித்திருக்கிறேன். அன்றைக்கு யூத பெண்களுடைய பழக்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருடைய வழி உலக மக்களுக்கு விகற்பமாக இருக்கிறது. எனக்கு நான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டேன். அந்த மார்க்கத்தை உலகத்தோடு நான் ஒப்பிட, உலகத்தானுக்கு விபச்சாரம் பண்ணாதான் தப்பு, ஆண்டவர் பிள்ளை பார்த்தாலே தப்பு. ஆமாவா? அப்போது எனக்கென நியமித்த வழி வேறு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, பாரமான யாவற்றையும் விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவரை நோக்கி என் பாதையை கொண்டு போவதற்கென்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு குடும்பங்கள் சிதறடிக்கப்படுவது ஏன்? வேதத்தில் உள்ள முதல் குடும்பம் எது? ஆதாம் ஏவாள். கணவன் மனைவி ஒரு சின்ன கேப்பு, அவள் தனியாக இருக்கிற டைம் பார்த்து பிசாசு வந்து என்ன பண்ணிருச்சு? வஞ்சிக்கப்பட்டாயிற்று. அங்கேயே தேவனோட உள்ள ஒரு கீழ்ப்படியாமன்றது ஒன்று வந்ததுனால ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. சரி, ஆண்டவரை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீயாவது ஒழுங்காக குடும்பம் நடத்துனா, நல்ல பையனை இன்னொரு பையன் கொலை பண்ணி போட்டான். அற்ப ஆயுசில் ஒரு குழந்தை செத்து போச்சு. குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு எரிகிற அக்கினி ஆஸ்திரங்கள் அநேகமாய் இருக்கிறது என்பது ஜெபிக்கிற தாய்மார்களுடைய கண்களுக்கு புரிய வேண்டும், புலப்பட வேண்டும். இன்னைக்கு சத்துரு வந்து குடும்பத்தை நாசப்படுத்தணும், குடும்பங்கள் தழைக்கக்கூடாது. மருத்துவச்சிகள் எபிரேய ஸ்திரீகளுக்கு இரக்கம் செஞ்சபடியினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி பண்ணினார், ஆசீர்வதிச்சார். அவங்க குடும்பம், ராகாபு என்பவள் அந்த வேவுக்காரரை பாதுகாத்ததுனால அவளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு, அவளுடைய வீடு பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆமாவா? ஆண்டவர் குடும்பத்தை அப்படியே முழுமையாக பாதுகாக்க விரும்புகிறவர். சத்துரு குடும்பங்களை நிலைகுலைய பண்ணுகிறவன் என்று பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற பொறுப்பை, பெரும்பான்மையான பொறுப்பை ஆண்டவர் பெண் கையில் கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொன்னேன். உலகம் ரைட்டுன்னு சொல்கிறது எனக்கு ரைட்டு கிடையாது. உலகம் சொல்கிறது கேட்குறதுக்கு தட் would be very nice to hear, நல்லா இருக்கு. ஆனால் என் வேதத்துக்கு அது ஒத்து வராது. எனக்கென ஒரு சட்ட திட்டம் இருக்கிறது. அது உலக மனிதர்களை பார்க்கிலும் அது விகற்பமானது, வித்தியாசமானது. அவர்களுக்கு அது சரின்னு தோணாது, எனக்கு சரின்னு தோணும். ஏனென்றால் நான் வணங்குகிறவர், என் தெய்வம் எனக்கென வகுத்து கொடுத்த ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை நான் பின்பற்றுவேன். மைனர் போலாமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஒரு ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தைக்குள்ள நம்ம போறோம். ஏன் தெரியுமா? இன்னொரு சபையிலிருந்து வந்த ஒரு பாப்பா, அவ சொல்றா என்கிட்ட, எங்க அம்மா கிறிஸ்டியன், டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எங்களை கிறிஸ்தவ பக்தி மார்க்கத்தில் வளர்த்தாங்க. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை எங்கள் சபையில் பார்க்குறோம், கொஞ்சம் பெண்டிகாஸ்டில் சர்ச்சில். பெண்டிகாஸ்டில் கல்யாணம் பண்ணதுடி டைவர்ஸ் பண்ண முடியாது. வாட் இஸ் தேட்? பெண்டிகாஸ்டில் சர்ச்சுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாத, நம்ம ஏதாவது ஒரு பாரம்பரியம் நம்ம சபைக்கு போய்க்கலாம், வேண்டான்னா அப்போ அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கல்யாணமே லிவிங் டுகெதர் மாதிரி தான், நீ வாழ்ந்து பாரு, பிடிச்சா வாழி, இல்லாட்டி. இதுதான் உலகத்தினுடைய மைண்ட் செட். நாம் அப்படி வாழ வரல. நான் மனுஷன் சொல்கிறத கேட்க மாட்டேன், உலகம் சொல்கிறத கேட்க மாட்டேன், தத்துவங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ எனக்கு ஒருத்தர் ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். அவர் என் மேலே கண்களை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்வார். என் குடும்பம் வாழணும்னு நினைப்பார் அவர். நான் தப்பு செஞ்சால் என்னை திருத்தி நல்வழிப்படுத்துகிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. அவர் காட்டுற வழியில தான் நான் நடப்பேன்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வச்சு, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே
பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு சொல்லுவோமா, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எங்க விருப்பங்கள், எங்க ஆசைகள், எங்க இருதயத்திற்கு சரின்னு தோன்ற எல்லாத்தையும் உங்க பலிபீடத்தில் வச்சிடறோம். எங்க கண்களை ஒத்தாசை வரும் பர்வதங்கள் ஆகிய உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். நீர் சொல்லுகிற வார்த்தைகள் எங்க இருதயங்களில் பசுமரத்தாணி போல பதியட்டும் ஐயா. உமக்கான வழியை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.